கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் முழுவதும் தொடர்ந்து நான் வாக்குத்தத்தத்தை சிந்திக்க தேவன் நம் கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை, ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை வாசிக்கிறேன். ஏசாயா 44 அதிகாரம் 21 வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த அனுதின கண்மணித்த நிகழ்ச்சியை கேட்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு சில நேரம் ஆண்டவர் என்ன மறந்துட்டார், ஆசாப்பை போல, தாவீதை போல சில நேரங்கள் நம்முடைய மனதுக்கு சில துக்கங்கள் ஏற்படுகிறது. ஆண்டவர் மறந்துட்டார், என்னை நேசித்தவர்கள் மறந்து போனார்கள், என் புருஷன் என்னுடைய அன்பை மறந்து போனார், இல்லை என்னுடைய மனைவியின் பிள்ளைகள், அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலை பல முறை பல குடும்பங்கள் சந்திக்கிறது. நீங்கள் கூட இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்கள் சந்தித்திருக்கலாம். தேவனா மகிமைப்படுவதாக. இப்படிப்பட்ட குழப்பத்தில் இருக்கிற நமக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இவைகள் யாக்கோபே, இஸ்ரவேலே. நம்மளை பேர் சொல்லி கூப்பிடுதார், உங்கள் பேரை போட்டுக்கிடுங்க, இவைகளை நினை அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவர் சில காரியங்களை நம்மளை நினைக்க சொல்கிறார். நினைச்சுப்பார். என்ன சொல்கிறார்? நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், என்னுடைய பிள்ளை. நான் எப்படி உன்னை மறப்பேன்? நான் எப்படி மறப்பேன்? அதான் சொல்கிறாரு, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. தேவநாம உயர்த்தப்படட்டும். யார் வேணாலும் மறக்கலாம், அதுக்கு நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், ஊழியக்காரர், யாராக வேணாலும் வச்சுக்கிடுங்க, நம்மளை மறந்துடுவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் நம்மை மறப்பதே கிடையாது. நமக்கு சில நேரங்கள் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறதுனால நம்மளை மறந்துட்டார் நினைக்கும். அதெல்லாம் கிடையாது. அவர் ஏதோ ஒரு வேலை நமக்காக செய்துக்கிட்டே இருக்கார். தேவனுடைய அற்புதம் அதுக்கு பிறகு தான் தெரியும். இன்றைக்கி உங்களுக்கு அந்த அற்புதம் தெரியாமல் இருக்கலாம். அப்போ நம்முடைய அற்புதம் செய்வதற்கான காரியம் நடக்குது. இப்போ அதுக்கான ஒரு கல்யாண வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, திராட்சரசம் குறையப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி போகுது. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா மௌனமாக இருக்கார். பார்த்தீங்களா? அப்போ என்ன விஷயம் அவங்க நினைக்கிறாங்க? அப்போ ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டார் போல் அப்படின்னு நினைக்கிறேன். கிடையாது. அந்த தண்ணீரை திராட்சை ரசம் ஆக்குவதற்கு ஆண்டவர் என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக ஒரு சில நிமிடங்கள்லேயே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு தண்ணீரை போல் இருக்கலாம். கர்த்தர் அதெல்லாம் மாற்றுவார். அவர் மறக்க மட்டும் மாட்டார். யாரை மறந்தார்? ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறந்தாரா? ஈசா கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறந்தாரா? யாக்கோபு, யோசே, மோசே சொல்லிக்கிட்டே போகலாம். ஆண்டுகள் பல ஆனாலும் 430 வருஷம், 4 தலைமுறைக்கு முன்னாடி சொன்னதை 4 தலைமுறைக்கு பிறகு ஆண்டவர் நினச்சி இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வர இல்லையா? அதனால் வாக்குத்தத்தங்கள் பொய்த்து போகாது. நீ அவர் மட்டும் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வாதம், அது போதும்ல. அதனால் உங்களை நினச்சிருக்கிறாரு, நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். தைரியமாங்க. காட் பிளஸ் யூ.